உங்க ஃபேவரட் டாப் குக் டூப் குக் சீசன் 2 ஷோவை இப்ப சாட்டர்டே அண்ட் சண்டே காலையில 9 மணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி பார்க்க விரும்புறீங்களா? உடனே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன கொல்ல நினைச்சது யாருன்னு தெரியாம அவங்க மேல பழிய போடுறது ரொம்ப பெரிய தப்பு. டேய் மூர்த்தி, இவ ஏதோ சொல்றான்னு அதை கேட்டு நீ பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காதடா. பெரியப்பா, பெரியமா சொன்னாங்கன்றதுக்காக இல்ல பெரியப்பா. அது என்னன்னா அண்ணா, ஏற்கனவே நீ காணாம போன சமயத்துல வேதவழி தான் அதுக்கு காரணம்னு சந்தேகப்பட்டு பிரச்சனை பண்ணியாச்சு. அந்த விஷயத்திலேயே நான் ஷாலினிய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ஏன் அடிக்க கூட போயிட்டேன். ஆனா அவங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்ல. இப்போ அவங்க மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு ஒரு பொண்ணு அவ நம்புறா. திரும்ப திரும்ப அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி அவங்க அம்மா தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அது அவளால ஏத்துக்க முடியாது. இல்ல அன்பண்ணா. டேய், நீ என்னடா உன் மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? உன் அக்காவை கொல்ல பாத்திருக்கா, ஒரு அண்ணனா அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கான், நீ போய் அவனை தப்பு சொல்லிக்கிட்டு இருக்க. பெரியமா, நான் அவரை தப்பு சொல்லல. உண்மை என்னன்னு தெரியாம வேதவழி அத்தை மேல பழி போட வேணான்னு சொல்றேன். இங்க பாருங்க, அக்காவை கொல்ல நினைச்சது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க தேவையில்லாம ஷாலினி குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்காதீங்க. டேய், என்னடா முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? இத பாரு, நீ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா பேசிக்கிட்டு இருக்க, நான் கையிலுக்கு ஒரு அண்ணனா பேசுறேன். எனக்கு இந்த சட்டத்தை பத்தி எல்லாம் தெரியாது, ஆனா மனுஷங்களை பத்தி தெரியும். அவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு நான் நம்புறேன், அவ்வளவுதான். அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனப்ப கூட அவங்க எப்படி எல்லாம் பேசுறாங்க தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்து இப்படி பேசுறியாடா? அண்ணன், நீங்க எதுவும் சொல்ல வேணாம். என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். அக்கா மேல உனக்கு இருக்கிற அக்கறையை விட எனக்கு அதிகமா இருக்கு. அவங்கள கொல்ல நினைச்சவன என்ன பண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க உங்க வேலையை பாருங்க. அன்பு அன்பு, கொஞ்சம் பொறுமையா இருடா. மூர்த்தி, கொஞ்சம் பொறுமையா இரு ப்ளீஸ். என்ன கையல்? என்ன காரணமா வச்சு எதுக்கு நீங்க ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அவர் என்ன கையில் தப்பா கேட்டுட்டாரு? அவர் ஒரு சந்தேகத்துல தானே சொல்றாரு. கொஞ்சம் அவர் சொல்றதையும் நம்ம கேட்கலாம்ல. உனக்கு மூத்தவர் தானே, அவருக்கு அந்த மரியாதையை கொடு. சூப்பர், நாம கொளுத்தி போட்டது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அன்பு, ஷாலினியோட வீட்டை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை பத்தியும் கொஞ்சம் யோசி. அந்த வீட்டு ஆளுங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த வீட்டு ஆளுங்களை எல்லாம் மரியாதை இல்லாம நடத்தாத. ஐயோ அண்ணி, மரியாதை இல்லாமலாம் நான் பேசல. அவருக்கு புரிய வைக்க தான் நான் முயற்சி பண்றேன். நீ எப்படி பேசுறேன்னு புரியாத அளவுக்கு நான் ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது. ஒரு அண்ணனா அவர்கிட்ட நீ உரிமையா பேச அதை நான் தடுக்க மாட்டேன். ஆனா அவர்கிட்ட நீ மரியாதை இல்லாம பேசுற நான் சும்மா இருக்க மாட்டேன். அவன் எப்பவும் போல என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. இல்லங்க, அவன் எப்படி பேசுறான்? அவர் என்ன பேசிட்டாருன்னு நீங்க உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஓ, உன் புருஷனை பத்தி பேசும்போது உனக்கு கோவம் வருது இல்ல? அப்ப ஏன் புருஷனை பேசினா எனக்கு கோவம் வராதா? போதும் போதும், நிறுத்துங்க. என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரே குடும்பங்கிற நினைப்பு இருக்கா இல்லையா? ஏதோ எதிரிங்க கிட்ட பேசுற மாதிரி ஆள் ஆளுக்கு குத்தம் சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. வந்துட்டா நடுவுல நாட்டாம பண்றதுக்கு. பாய் பேச்சு முத்தி கைகளை பாய அடிச்சுக்கிட்டு மாடு வாங்கன்னு பார்த்தா குறுக்க புந்து ஆஃப் பண்ணிட்டாளே. பாருங்க, நாமளே நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்க கூடாது. நம்ம குடும்பம்னா அது நம்ம மட்டும் இல்ல. வேதவழி அத்த குடும்பமும் நம்ம குடும்பம் தான். சிவசங்கரி அத்த குடும்பமும் நம்ம குடும்பம் தான். நமக்கு எல்லாரும் வேணும். சந்தேகப்படுறோங்கிற பேர்ல யாருமே அவங்கள தப்பா நினைக்க வேண்டாம். கையல் அவங்களுக்கு இல்லனா அப்ப உன்னை கொல்ல நினைச்சது யாரு? நல்லா கேளுடா மூர்த்தி. போதும் மூர்த்தி, குடும்பத்துக்குள்ளேயே நீங்க இப்படி சண்டை போடுறத பாக்குறதுக்கு அந்த போலீஸ்காரனே என்ன சுட்டு கொண்டு இருக்கலாம். கையா அண்ணி, என்ன பேசிட்டு இருக்க நீ? பின்ன என்னமா, ஆள் ஆளுக்கு யோசிக்காமலே வார்த்தையை விட்டுட்டு இருக்காங்க. நேத்து அங்க அனுபவிச்ச வலியை விட என் கண்ணு முன்னாடியே என் குடும்பம் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பாக்கும் போதே எனக்கு கஷ்டமா இருக்குமா? எனக்கு அது வலிக்காதா? கையில விடுமா. டேய் மூர்த்தி, எல்லாரும் அமைதியா இந்த பிரச்சனையை இத்தோட விடுங்க. எல்லாம் உன்னால வந்தது. ஒன்னா இருந்த குடும்பத்துக்குள்ள கலகம் பண்ணி கலவரத்தை உண்டு பண்ணி. நான் என்னங்க பண்ணேன்? பேசாத. ஆமா, நான் பேசினாதான் உங்களுக்கு எல்லாம் பொறுக்காதே. நான் என்னமோ இல்லாத சொன்ன மாதிரி என்ன குத்தம் சொல்லிக்கிட்டு வரீங்க? பெரியம்மா, ஏற்கனவே நிறைய குழப்பத்துல இருக்கும். நீங்க வேற ஏன் பெரியம்மா உங்க குடும்பத்து ஆளுங்களை இழுத்து விடுறீங்க? ஆமா, நான் தான் அவங்களை இழுத்து விடுறேன். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எம்எல்ஏ பழிய போடுவீங்களே.
ஏய் உன்னை என்கவுண்டர்லயே போட்டா கூட என் மேலயே பழிய போடு. பாவம்னு பார்க்க வந்தா இழுத்து விடுறாங்களா இழுத்து. ஏங்க வாங்க போலாம். ச்சே. ஐயோ இவளை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு சமாளிக்க முடியல. சரி நீங்க யாரும் இத பத்தி பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. டே அன்பு, டே மூர்த்தி, பொறுமையா இருங்க. உங்க எல்லாருக்கும் மூக்குக்கு மேல கோபம் வருது. அம்மா தனம், ஷாலினி, உங்களுக்கும் தான். அக்கா தங்கச்சி மாதிரி ஒத்துமையா இருக்கீங்கன்னு உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா நீங்களே இப்படி சண்டை போடுறீங்களே, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஒத்துமையா இருங்க. நான் வரேம்மா, வரேன் கையில. ஷாலினி